கவுன்சிலருக்காக அடிக்கப்பட்ட போஸ்டரில் தனது பெயரையும் கணவரின் பெயரையும் குறிப்பிடவில்லை என கூறி பெண் கவுன்சிலர் தனக்கு கொலை மிரட்டல் விடுவதாக இளம் பெண் ஒருவர் பரபரப்பு புகார் அளித்திருக்கிறார். நெல்லை மாவட்டம் குறுகுத்துறை ரதவீதியை சேர்ந்தவர் கருப்பசாமி. இவரது பேரனுக்கு கடந்த மாதம் திருமணம் நடைபெற்ற நிலையில் திருமணத்திற்காக அச்சடிக்கப்பட்ட போஸ்டரில் அப்பகுதி திமுக மாமன்ற உறுப்பினரான சுதா என்பவரின் பெயரும் அவரது கணவரான மூர்த்தியின் பெயரும் இடம்பெறவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சுதா மூர்த்தி தம்பதியின் ஆதரவாளர்கள் திருமணத்தை நடத்தி வைத்த கருப்பசாமியின் மகன் ஒருவர் வீட்டிற்கு சென்று தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து போஸ்டரை கிழித்து கொலை மிரட்டல் விடுத்ததோடு அவர்கள் வசித்து வரும் வீட்டை விட்டு காலி செய்ய நெருக்கடி கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் கவுன்சிலருக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாகவும் காரணமே இல்லாமல் தன் கணவரை விசாரணை என்ற பெயரில் போலீசார் பிடித்து சென்றதாகவும் கூறிய கருப்பசாமியின் மருமகள் பகீர் குற்றச்சாட்டுடன் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஒரு கல்யாணம் முடித்தோம், அப்போ ஒரு போர்டு ஒட்டினாங்க. எல்லா வீட்லேயுமே கல்யாணம் முடித்தா போர்டு ஒட்டுவாங்க, எல்லாமே ஒட்ட தான் செய்வாங்க. ஆனால் இவங்க கையில் அதிகாரம் இருக்குன்னு அவங்க பேர் போடலைன்னு அவங்க போர்டை கிழிச்சு முதல்ல கொண்டு போனாங்க. சுதாமூர்த்தி அவங்க பேர். அவங்க எங்களை இப்படி பாடாப்படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்காரர் சும்மா ஒரு பிள்ளைகளுக்கு பழம் வாங்க போனார், பிள்ளை பழம் கேட்டு அழுதுனால பழம் வாங்க போன இடத்துல போய் அவங்கள பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் நான் பார்க்கவே இல்லை. அவன் சொல்லுவாங்க, நான் எதுக்காண்டி எங்களை தேடி வரீங்கன்னு. என் வீட்டுக்காரர் உள்ள கிடக்காரு. என் வீட்டுக்கார மேலே என்ன கேஸ் போட்டிருக்கீங்கன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்காங்க. வீட்டுக்காரர் ரவுடி தானே பண்ணாமா, அதனால தான் அங்கே தூக்கி உள்ள வச்சோம் அப்படின்னு சொல்லுதாங்க. டெய்லி வராங்க, காலையில வராங்க, சாயந்தரம் வராங்க, ராத்திரி வராங்க. ராத்திரி 10 மணிக்கு வந்து சத்தம் போட்டு போறாங்க. நிம்மதியா தூக்கமே கிடையாது எங்களுக்கு. இந்த குற்றச்சாட்டிற்கு திமுக மாமன்ற உறுப்பினரான சுதா விளக்கம் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தங்கள் மீது புகார் அளித்திருக்கும் தரப்பு தனது கணவரின் புகைப்படம் இடம்பெற்றிருந்த போஸ்டரை கிழித்து அவமதித்ததாகவும் இதனால் ஏற்பட்ட கோபத்தில் தனது ஆதரவாளர்கள் இப்படி செய்திருக்கலாம் எனவும் கூறியிருக்கிறார். மேலும் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் கருப்பசாமியும் அவரது மனைவியும் பன்றி வளர்ப்பதாகவும் இதனால் சுற்றுச்சூழல் மாசடைவதாக தன்னிடம் புகார் அளிக்கப்பட்டதாகவும் கூறிய அவர் பன்றிகளை நகருக்குள் வளர்க்க வேண்டாம் என அறிவுறுத்தியதாகவும் விளக்கம் அளித்திருக்கிறார். இருதரப்பு புகாரையும் பெற்றிருக்கும் போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.